ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கையில் ஒரு 5 lakhs வச்சுட்டு கோல்டு வாங்கலாமா லேண்டு வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? 10 years முன்னாடி கோல்டு வாங்கின என் ஃப்ரெண்டு இப்போ அழுதுட்ருக்காரு. என்ன ரீசன் பார்க்கலாம் வாங்க. மிடில் கிளாஸ்க்குள்ள பெரிய டவுட் இது தான். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 2024 70,000 ரூபா, இப்போ 2026 1,00,000 ஒரு சவரன் வந்து 1,00,000 இருக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 30,000ங்கும்போது ஒரு 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2024 வந்து 700-800 ருபீஸ் போயிட்டு இருந்த பிளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2,000 to 3,000 ருபீஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 100 to 200% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கோல்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோல்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு. எப்போ நினைக்கிறோமோ அப்போ உடனே நம்ம கேஷ் ஆக்கிடலாம். மிட் நைட்டில் வேணுன்னா கூட அதுக்கு அடகு கடை திறந்துருக்கும். ஆனால் வந்து லேண்டு வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விற்றுற முடியாது. குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து கோல்டு வந்து ஈஸியாக வந்து வீட்டில் வச்சுக்க முடியும். இல்லை தேவைன்னா பேங்க் லாக்கரில் வச்சுக்கலாம். ஆனால் இடத்த வந்து அப்படி நம்ம கொடியை தூக்கிட்டு சுற்ற முடியாது. ஆனால் வந்து இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்துச்சுன்னா அது கோர்ட்டு கேஸ்னால் அது தீர்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கோல்டில் அந்த பிரச்சனை இல்லை. பொண்ணு கல்யாணம்னா கோல்டு வேணும். அப்போ வந்து இடத்த கொடுத்து நம்ம பண்ண முடியாது, இல்லை இடத்த விற்று காசு கொடுக்க முடியாது. இப்போ கோல்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். கோல்டு வந்து இப்போ நம்ம 1,00,000 ரூபா வாங்கும்போதே நமக்கு மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 30,000 ரூபா வந்து வந்துடும். ஸோ வாங்கும்போதே ஒரு 30% வந்து லாஸோடு தான் நம்ம வாங்குகிறோம். இப்போ 1 lakh மேலே போயிட்டுருக்க கோல்டு ரேட் வந்து ஏதாவது ரெசெஷன் வந்துச்சுன்னா கோல்டு ரேட் வந்து கம்மியாயிரும். இப்படி தான் வந்து கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா அப்போ 55,000 ரூபாய் இருந்த கோல்டு ரேட் வந்து 40,000 ரூபாய் போச்சு. ஸோ வாங்க ஆள் இல்லைன்னா வந்து கோல்டு ரேட் வந்து டவுன் ஆயிரும். ஆனால் இடத்துக்கு வந்து அப்படி டவுன் ஆகாது. இடத்துக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிஷ்னல் இன்கம் என்னென்னா நம்ம இடத்துல வீடு கட்டி ரெண்ட்டுக்கு விடலாம், அடிஷ்னல் இன்கம் வரும். ஆனால் கோல்டில் அப்படி அடிஷ்னல் இன்கம் வராது, வெறும் அப்ரிஷியேஷன் மட்டும்தான். என் ஃபார்முலா வந்து 20% வந்து கோல்டு வச்சுக்கணும், 80% வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? கோல்டா பிளாட்டா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.